நமக்காய் இந்த பூமியிலே மனிதனாய் வந்த தேவனவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை ஆராதிக்க தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். நிறைய டைம் இல்லை, அதனால் நிறைய விளக்கங்கள் கொடுக்கறதுக்கும் நேரம் இல்லை. ஆகையினால ஒரு வசனத்தை வாசித்து ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் தியானித்து நாம் முடிக்கலாம். சின்ன பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. பாட்டு பாடும்போது அமைதியாக இருந்தீங்கல்ல, அதே மாதிரி கர்த்தருடைய வசனம் வார்த்தை தான் முக்கியம், சரியா? அதனால் விளையாடாமல் கொஞ்சம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல்ல 1:21 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. 22, 23 வாசிருங்க. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. அல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருடைய பிறப்பு, அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவர் உயிர் தெழுந்தது, அவர் திரும்ப வரப்போகிறது, எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லாமே தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டபடியே, தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டபடியே அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுனால தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. 2வது முக்கியமான ஒரு காரியம், இப்போ இந்த வசனம் எல்லா நம்ம கிறிஸ்மஸ்லேயும் அல்லது கேரல் போகும்போதும் நிறைய நாட்களில் இந்த வசனங்களை நம்ம பார்த்துருப்போம். அப்போது 2வது அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது ஏரோது ராஜா அந்த அந்த அரசாங்கத்தில் ஏரோது ராஜாவாய் இருக்கும் பொழுது அங்கே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ள 3 பேர் என்ன பண்ணுறாங்க, பல 1000 மைல்கள் தூரத்தை கடந்து ஆண்டவரை பார்க்கும்படியாக வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டது, ஆண்டவர்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு? எங்கேயோ யூதேயாவிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுக்கு எங்கிருந்தோ 3 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்தாங்களா, வேறு இடத்துல இருந்து வந்தாங்களா? அப்படியே வேறு இடத்துல தான் இருந்திருப்பாங்க. அப்போது 3 பேரும் அவங்கள தேடி வரும்பொழுது அவங்களுக்கு நேரம் எங்கே போயிட்டாங்கன்னா ஏரோதுகிட்ட போயிட்டாங்க. வரும்பொழுது அவர்களை வழி நடத்துகிறதற்கு ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணுதான், அவர்களை வழி நடத்தினது. அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வந்தாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தது அறிவிக்கப்பட்ட பொழுது அங்கிருந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது, சத்துருக்களுக்கோ அது கலக்கமாக இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள கிறிஸ்து இருப்பாரானால், கிறிஸ்து பிறந்திருப்பாரானால், கிறிஸ்து நமக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருப்பாரானால் நம்மை குறித்து சத்துருக்கள் கலக்கம் அடைவார்கள். அல்லேலூயா. நாம கலங்கக்கூடாது. நாம கலங்கணும்னா இன்னும் கிறிஸ்து நமக்குள்ள வளரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. குழந்தை இயேசுவை குழந்தையாவே உள்ள வச்சிருக்காதீங்க. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும், எப்படி ஒரு குழந்தைக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கறது போல நமக்குள்ள இருக்க கிறிஸ்துவை அவர் நமக்குள்ள வளருகிறதற்கான அந்த ஜெப ஜீவியம் அல்லது சத்திய வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவிலே அனுதினமும் நம்ம தரித்திருக்கும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே வளர்ந்து, அல்லேலூயா அல்லேலூயா, நம்ம கலக்கமடைய தேவையில்லை. நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை குறித்து நம்ம இந்த நாட்களில் நிறைய காரியங்களை குறித்து கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், குடும்பத்தில் வருகிற போராட்டமான சூழ்நிலைகளாக இருக்கலாம். இதை குறித்து நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்தது சத்துருக்களுக்கு தான் கலக்கமாக இருந்ததே தவிர, அல்லேலூயா,
அவரை தேடி அவரை பணிந்து கொள்ள வந்த சாஸ்திரிகளுக்கோ அது மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. அடுத்து அந்த வசனம் சொல்லுது, 4ஆம் வசனத்துல, அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று இப்ப ஏரோது எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, அவர் எங்க பிறப்பாரு, எப்படி இருப்பாரு, எங்க பிறப்பார், யாருக்கு பிறப்பார், எந்த இடத்துல பிறந்திருப்பாருன்னு கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் ஈதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏன் என்றால், ஈதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட அதே வார்த்தையின்படியாய் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தா அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் பிதாவினுடைய நோக்க திட்டம் என்ன அப்படின்னா, என் குமாரனுடைய ரத்தம் சிந்தப்படணும். ஆடு, கோழி, மாடு, புறா, குருவி அவங்க பாவத்துக்கு தகுந்ததாற் போல ஒரு பறவையோ விலங்கையோ பலியிட்டு கொண்டு வந்தாங்க. அதனால பரிகாரம் கிடைச்சதே தவிர அதிலிருந்து விடுதலை கிடைக்கல. அல்லேலூயா. அப்போ என்னுடைய குமாரன் பாவமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு அது கழுவப்பட்டாதான் அந்த ரத்தம் தான் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும். ஆகையினால ஒரே ஒரு ரத்தம் தான் பரிசுத்தமுள்ள ரத்தம், அது இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. அவரை இந்த பூமிக்கு நமக்காகவே, இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாருக்காகவும் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் அந்த தேவ நோக்கத்தை, தேவ திட்டத்தை அவர் மூலமாய் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்போ 7ஆம் வசனம் சொல்லுகிற, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்திலே திட்டமாய் விசாரித்தார். அந்த நட்சத்திரம் எப்போ நீங்க பார்த்தீங்க, அது எந்த வழியில வந்துச்சு, நீங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணீங்க, இதெல்லாம் அவர்களிட்ட விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து என்ன பண்ணுங்க, திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அல்லேலூயா. நீங்க போய் பார்த்துட்டு அதை என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் வந்து அந்த குழந்தையை நான் என்ன பண்ணுவேன், பணிந்து கொள்ளுவேன் ஏறது சொன்னான். ஆனா உண்மை என்னன்னா, நடந்தது என்னன்னா, அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலிருந்து அந்த செய்தியை கேள்விப்பட்ட நாளிலிருந்து அதுக்கப்புறம் நீங்க வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லா ஆண் பிள்ளைகளும், புதிதாய் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ணணுமா, கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு காரியம். இப்போ முக்கியமான விஷயம் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த நட்சத்திரம். அல்லேலூயா. இந்த நட்சத்திரம், இப்போ இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனை ஆங்கிள், எத்தனை பாயிண்ட் இருக்கு, அதுல 5 இருக்கு. ஓகேங்களா. ஆனா உண்மையா நீங்க இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டினுடைய கொடியை நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல ஸ்டார் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுல 6 கார்னர்ஸ் இருக்கும். அதுல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அப்போ இப்போ இதையும் மாத்திட்டாங்க. ஆனா ஸ்டார்னா அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு இன்னும் புரியும்படியா நான் சொல்லணும் அப்படின்னா, இதில் டிவிலெலாம் போட்டு காட்டலாம், ஆனால் அந்த அளவுக்கு டைம் இல்லை, அதனால நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணத்தை இப்படி போட்டுட்டு இன்னொரு முக்கோணத்தை தலைகீழா அது மேலேயே இப்படி போட்டிங்கன்னா அதுதான் என்னது, ஸ்டார். அல்லேலூயா. ஸ்டார்னா அப்படி தான் இருந்தது. அல்லேலூயா. அப்போ 6 கோணங்கள், 2 கோணங்கள், 2 முக்கோணங்களை 6 பக்கங்கள் அதுக்கு இருக்கும், 6 பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில். அப்போது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, மேலே போடுற இந்த முக்கோணம், மேல் நோக்கி இருக்கிற அந்த முக்கோணம் எதை காட்டுது அப்படின்னா அதுதான் நம்ம. அல்லேலூயா. அப்போ கீழ் நோக்கி இப்படி போடப்பட்டு இருக்கிற முக்கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவன். அல்லேலூயா. இதை நீங்கள் அந்த கொடி, அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய கொடியில் இருக்கிற அந்த ஸ்டாரை குறித்து நீங்கள் எல்லாருமே இப்போ நிறைய வந்துச்சு, ஏஐ வந்துச்சு, சாட் ஜிபிடி அது இது நிறையா வந்துச்சு, அல்லது யூடியூப்பில் வீடியோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக அதில் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, மனிதனாக இருக்கிற நாம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் அந்த முதல்ல போடப்பட்டு இருக்கிற முக்கோணம். 2வது, யார் தேவனை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களை தேவன் கீழே நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த மனிதனும் அந்த தேவனும், அந்த மனிதனுக்குள்ள தேவனும் வரும் பொழுது அதுதான் ஒரு நட்சத்திரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இதுதான் நட்சத்திரம். இங்க நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு அலங்காரத்துக்காக போட்டுக்கிறோமே தவிர இது ஒரிஜினல் கிடையாது. இதையும் பிசாசு என்ன பண்ணிட்டான், மாற்றிட்டான். இது இந்த சிம்பலை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இது சொல்ல தேவையில்ல, நீங்கள் அதையும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. லூசிஃபர், சர்ச் ஆஃப் லூசிஃபர் அல்லது சாட்டானிக் சர்ச் அப்படின்னா
எல்லாத்தையுமே அவன் டூப்ளிகேட்டா மாத்தி வச்சிருக்கிறான். அப்ப தேவனும் மனிதனும் இணைந்த யாருக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ணுகிறாரோ, யாருக்குள்ள அந்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், அவருக்குள்ள இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளிய தேவன் எங்களுடைய இருதயங்களிலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளிய தேவன் எங்களுக்குள்ள பிரகாசிக்க செய்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்குள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி உள்ள வந்திருக்குதோ அவங்க தான் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாரு? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நீங்களும் நானும் ஒரு முக்கோணம். நமக்குள்ள ஆண்டவர் வந்து அவர் இறங்கி வந்துட்டார்னா நீங்களும் நானும் தான் நட்சத்திரம். அல்லேலூயா. இப்ப நட்சத்திரம் வழிகாட்டுன நட்சத்திரமாய், அன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுன நட்சத்திரமாய் ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றினது போல இன்றைக்கு நாம் இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நட்சத்திரமாய் வாழ வேண்டியது இயேசுவை நோக்கி அவர்களை கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் அவர்களை பார்க்கிறதற்கும், இயேசுவை தரிசிக்கிறதற்கும், இயேசுவை வணங்குகிறதற்கும், அவரே உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்கிறதற்கும் வழிகாட்ட வேண்டிய நட்சத்திரம் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க பக்கத்தில், நீங்களும் நானும் தான் நட்சத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வேதம் இப்படி ரொம்ப அழகா தானியேல் சொல்லியிருக்கிறார். ஞானவான்கள், தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1049. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல. யாரு ஞானவான்கள்? அல்லேலூயா. ஞானத்தை பெற்றிருக்கிறவர்கள், ஞானத்தை உடையவர்கள் தான் யாரு? பணக்காரன் யாரை சொல்லுவான்? நீங்க அமைதியா இருக்கிற பார்த்தா நான் ஏதோ. அல்லேலூயா. பணக்காரன் யாரை சொல்லுவோம்? அப்ப ஞானம் உள்ளவன் யாரை சொல்லணும்? அறிவாளின்னு யாரை சொல்லுவோம்? ஆமா, ஞானம் உண்மையாவே எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா. அந்த ஞானம் என்ன தெரியுமா? ஞானம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மைண்டில் வர்ற அறிவோ, அல்லது ஒருத்தருக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால எனக்கு ஞானம் இருக்கு, அப்படி கிடையாது. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதா ஞானம். அல்லேலூயா. அந்த ஞானம் நீதிமொழிகளில் நீங்கள் எங்கெல்லாம் ஞானம்னு வாசிக்கிறீங்களோ அந்த ஞானம் என்றால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து வருகிறது ஞானம் அல்ல, அவரே ஞானம். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு தான் ஞானம். அல்லேலூயா. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானம். இயேசுவை அறிகிற அறிவு தான் ஞானம். இந்த ஞானம் யாருக்குள்ள இருக்கிறதோ, அப்படின்னா இந்த இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரோ, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே ஒளியை போல இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்திலே எங்கெங்க என் வாழ்க்கையே இருட்டா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு, வழி தெரியல, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னும் இயேசுவினுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள இன்னும் பரிபூரணமா வரல. இந்த வெளிச்சம் எப்படி வரும்? இயேசுவை பார்த்தா வரும். இயேசுவை எங்க பார்க்க முடியும்? இயேசுவை எங்க பார்க்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசுவை எங்க பார்க்க முடியும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. நம்ம அடிக்கடி பார்க்கிற ஒரு காரியம், ஏன் நம்ம கிட்ட ஒரு சிலுவை கூட போடல? இதெல்லாம் ஒரு அலங்காரத்துக்காக பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் ஒரு சிலுவை வைக்கல? ஏன் ஒரு உருவம் வைக்கல? ஏன் ஒரு போட்டோ கூட வைக்கலாமே? ஏன் வைக்கல? வார்த்தை தான் தேவன். அல்லேலூயா. வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துதான் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தோம்னா தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார். இன்றைக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், தியானிக்கிறோம், பேசுகிறோம், அது காதில் கேட்கிறோம், மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். இப்படி அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்ததானால் அந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. எல்லாம் அவருக்காகவும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே இயேசுவுக்காக. அதனால தான் அவர் எல்லாவற்றையும் பிதாவானவர் இயேசுவுக்காக உண்டாக்கி கொடுத்துட்டு, இந்த ஜனத்தை ரத்தம் சிந்தி இந்த ஜனத்தை நீ மீட்டு கொண்டு உன் ஜனமாய் நீ அதை எடுத்துக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சேர்க்கப்பட்ட ஜனங்கள் தான் நீங்களும் நானும். யாராவது உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தர நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? யாராவது
யாராவது வந்திருக்கிறீங்களா? இல்லை. அல்லேலூயா. இலவசமாய் கிருபையினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே தேவன் உங்களை என்னையும் அவருடைய ஜீவனை கொடுத்து விலைக்கிரமையாக கொடுத்து மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி மீட்கப்பட்ட நீங்களும் நானும் எல்லாரும் போல நம்ம பாடின பாடலின்படி எல்லாரும் போல புசிப்பும் குடிப்பும் அதிகமாக சேல்ஸ் ஆகுறது எப்போ? தீபாவளிக்கும். அதை விட அதிகமாக எப்போ தெரியுமா சேல்ஸ் ஆகுது? எங்கே? புசிப்பும் குடிப்பும் எங்கே? கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் தீபாவளிக்கும் அதிகமாக எங்கே என்னதான் சேல்ஸ் ஆகுது? புசிப்பும் குடிப்பும் அதிகமாக. அல்லேலூயா. இதை முன்னாடியே ஆண்டவர் தெரிஞ்சதுனால தான் புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கிறிஸ்மஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டோம், சர்ச்சுக்கு போனோம். இன்னைக்கு கண்டிப்பாக போகணும். எதுக்கு? கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக போகணும். கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வரவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. எதை சாப்பிடுவோம், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி என்ஜாய் பண்ணணும், எப்படி செலிப்ரேட் பண்ணணும், ஆண்டவர் அவரை கொண்டாடணும். நிச்சயமா ஆண்டவர் பிறந்ததை மற்றவங்களுக்கு சொல்லி அதை அறிவித்து மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை அறிவிக்கிறது தவறல்ல. அல்லேலூயா. அதை நிச்சயமா எல்லாருமே செய்யணும். இந்த சீசன்ல எல்லாருமே அதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கணும். மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்தோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து ஆண்டவரையும் அதோட சேர்த்து கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம கொடுக்கறதுல எதை கொடுக்குறோமோ இல்லையோ விலையேற பெற்ற ஆண்டவருடைய ரட்சிப்பை அவங்களுக்கு கொடுத்துடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 10:38. அதுபோல நீங்களும் நானும் நன்மை செய்கிறதற்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். வந்து கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு வீட்டில் போய் நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு நாளைக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம். அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு ஸ்டாராக வச்சிருக்கிறார். இந்த பூமியிலே சொல்கிற சூப்பர் ஸ்டாரு, மெகா ஸ்டாரு, என்னென்னமோ ஸ்டார்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றுத்துக்கும் அவங்கள எங்கே கொண்டு போகிறாங்க? அல்லேலூயா. யாருக்கிட்ட கொண்டு போகிறாங்க? யாருக்கிட்ட கொண்டு போகிறாங்க? அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்கள யாருக்கிட்ட கொண்டு போகிறாங்க? பிசாசுக்கிட்ட தான் கொண்டு போகிறாங்க. அல்லேலூயா. குடிக்கு நேராக, ஸ்மோக் பண்ணுறது, கெட்ட பாவ பழக்க வழக்கங்களுக்கு நேராக, அசுத்தமான பாவங்களுக்கு நேராக. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் எதற்கு தெரியுமா அழைச்சிருக்கிறாரு? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தத்தை ஃபாலோ பண்ணுறோம். இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள நீதியுள்ள பரிசுத்தமுள்ள தேவனை நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணுறோன்னா நீங்களும் நானும் தான் நட்சத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தானியேலுக்கு வந்துடலாம். திரும்ப 5 நிமிடம் இருக்கிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு ஆமென். அல்லேலூயா. 2 காரியம் நமக்குள்ள இருக்கணும். முதலாவது பார்த்தோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும். ஆண்டவர் ஆதியாகமத்தில் ஒன்னொன்னா உண்டாக்கும் பொழுது இரவை ஆள சந்திரனையும் பகலை ஆள சூரியனும், சிறிய சுடரையும் பெரிய சுடரையும் என்ன பண்ணாராம்? உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொன்னபோது வெளிச்சம் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதுக்கு வேற எதுவுமே அவர் பண்ணல. அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை அது இல்லாதவற்றையும் உருவாக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லையே, என் ரட்சிப்பு, நான் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஆனால் முழுமையாக ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு கிடைக்கல, ஆண்டவருடைய அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியலை, எனக்குள்ள இன்னும் அந்த சமாதானம் முழுமையாக வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஏசப்பா, இன்றைக்கு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எனக்குள்ள முழுசாக கொடுத்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஞானமா நீங்கள் எனக்குள்ள வந்துருங்கப்பா. அல்லேலூயா. நான் ஞானத்தை கேட்கல. சாலமோன் கொடுத்து நம்ம பார்க்க எல்லாருக்கும் தெரியும். சாலமோன் ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்ட பொழுது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எல்லாத்தையும் கேட்டார். அதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீதியாக நியாயம் தீர்க்கும்படிக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம ஞானத்தை, அறிவை, இந்த பூமியில் நான் நல்லா படிக்கணும், நல்லா வாழணும், நான் பெரிய ஆளாக வரணும், நல்ல வேலைக்கு போகணும், இது எல்லாம் முக்கியம்தான். ஆனால் இது எல்லாமே இந்த பூமியோட முடிந்து போகக்கூட காரியம். அல்லேலூயா. நம்ம கேட்க வேண்டியதில்லை, ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பா. நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பூமியில் நீங்கள் எதை வேணால் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏஐ டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு.
நீங்கள் வந்துட்டு முதல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூகுள் பண்ணி அது இதுன்னு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணணும் இல்லையா. ஆனால் இப்போ அப்படிலாம் அவசியம் இல்லை. ஒரு வேர்டு போட்டிங்கன்னா அது மொத்தத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருது. ஆனால் இது எல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு தெரியுமா? இது எல்லாம் அந்தி கிறிஸ்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் நம்ம பரிபூரணமாய் தரித்து கொண்டோமானால், ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது இரண்டாவது காரியம், நாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் மாறும் பொழுது ஆண்டவர் நம்மை நட்சத்திரங்களாய் என்றென்றைக்கும் ஜொலிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாருன்னா ஞானம் உள்ளவர்கள். இரண்டாவது, அல்லேலூயா, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் மாறணும். யாரு இடறி போகிறதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. நம் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுக்கு நம்ம காரணமாய் இருக்கக்கூடாது. மாறாக நாம் நீதியுள்ளவர்களாய் வாழணும், இயேசுவை பின்பற்றி. இரண்டாவது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற பிள்ளைகளாய். எப்படி அந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டி தேவனிடத்திலே கொண்டு போய் அவர்களை சேர்த்ததோ, அதே போல நீங்களும் நானும் நம்முடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்களுக்கு, நமக்கு அறிமுகமானவர்களுக்கு எல்லாரையும் தேவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், நட்சத்திரங்களாய் தேவன் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.